திமுக முன்னாள் அமைச்சரும் திமுக சட்டமன்ற கொறடாவுமான ஏவ வேலு தொடர்பான வீடு மற்றும் அலுவலகங்களில் வியாழக்கிழமை காலை முதலே லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தி வருகிறார்கள். சென்னை ஆழ்வார்பேட்டை வீடு, திருவண்ணாமலை வீடு மற்றும் கரூரில் அரசு ஒப்பந்ததாரர்களின் வீடு, அலுவலகங்கள் மற்றும் திருப்பூர் அரசு அதிகாரிகளின் வீடு உள்ளிட்ட 14 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தி வருகிறார்கள். இந்த சோதனைக்கான பின்னணி குறித்த தகவல்கள் வெளியாகி உள்ளன. அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன் என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 20ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் 4 பக்கங்கள் கொண்ட புகார் மனு ஒன்றை அளித்திருந்தார். அதில் மார்ச் 2022இல் கரூர் மற்றும் பிற பகுதிகளில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் கூட்டு சேர்ந்து பணிகள் ஏதும் மேற்கொள்ளாமலேயே சாலை பணிகளை மேற்கொண்டதாக அரசு பணத்தை சுருட்டி உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். திருப்பூர் கட்டுமான மற்றும் பராமரிப்பு வட்டத்தில் கரூர் உபகோட்ட சாலை மேம்பாட்டு பணிகளுக்காக கரூரைச் சேர்ந்த சங்கரானந்த் இன்ஃப்ரா நிறுவனத்திற்கு சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் வழங்கப்பட்டது என்றும் இதில் எந்த ஒரு சாலையும் அமைக்கப்படாத நிலையில் 2022 மார்ச் 25 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் மட்டும் 3 கோடியே 23 லட்சம் ரூபாய் நிதி முறைகேடாக விடுவிக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டிருந்தனர். இதுகுறித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய லஞ்ச ஒழிப்பு போலீசார் இந்த ஊழல் புகாரை கிடப்பில் போட்டுவிட்டனர். இந்த முறைகேடு தொடர்பாக துறை ரீதியாக விசாரணை நடத்துவதாக கூறி கரூரைச் சேர்ந்த கோட்ட பொறியாளர் சத்யபாமா, உதவி கோட்ட பொறியாளர் கண்ணன் உள்பட 4 அதிகாரிகளும் ஈரோடு நபார்டு மற்றும் கிராமப்புற சாலைகள் பிரிவைச் சேர்ந்த கோட்ட பொறியாளர் நித்திலன் உள்பட 5 அதிகாரிகளையும் பணியிடை நீக்கம் செய்தனர். சத்யபாமா பணி பலன்களை பெற்று ஓய்வு பெற்றுவிட்டார். இந்த முறைகேடு வெளிச்சத்திற்கு வந்த நிலையிலும் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் குற்றத்திற்கான ஆதாரங்களை அழிக்கும் நோக்கில் காவல்துறையின் பாதுகாப்போடு அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரருடன் கூட்டு சேர்ந்து இரவோடு இரவாக அவசரமாக சாலை அமைக்க முயன்றதாகவும் புகாரில் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த நிலையில் புதியதாக முதலமைச்சர் விஜய் தலைமையில் தாவேக ஆட்சி அமைந்திருக்கும் நிலையில் கடந்த ஆட்சியில் நடந்த ஊழல் குறித்து சட்டசபையில் பேசிய முதலமைச்சர் விஜயிடம் தைரியம் இருந்தால் தங்கள் மீது நடவடிக்கை எடுத்து பாருங்கள் என்று சட்டசபையில் திமுகவினர் கும்பலாக சவால் விட்டனர். இதையடுத்து திமுக எம்எல்ஏக்களின் கோரிக்கையை ஏற்று அறப்போர் இயக்கத்தின் புகார் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க அரசு கடந்த 23ஆம் தேதி அனுமதி வழங்கியது. இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமையகம் ஜூன் 24ஆம் தேதி இந்த ஊழல் குறித்து அதிகாரப்பூர்வமாக வழக்கு பதிவு செய்துள்ளது. அதன்படி கடந்த திமுக ஆட்சியின் போது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த ஏவ வேலு, நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரரும் செந்தில் பாலாஜியின் நண்பருமான சங்கர் ஆனந்த் மற்றும் அதிகாரிகள் சத்யபாமா உள்ளிட்ட 11 பேர் மீது 10 பிரிவுகளின் கீழ் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். அதன் தொடர்ச்சியாக சம்பந்தப்பட்டவர்களின் வீடு மற்றும் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை நடத்தி வருகிறார்கள். இதற்கிடையே ஏவ வேலுவின் வீட்டிற்கு சென்ற திமுக வழக்கறிஞர்கள் RS பாரதி, பரந்தாமன், சரவணன் ஆகியோர் ஒருவர் பின் ஒருவராக தங்களை உள்ளே அனுமதிக்க கோரினர். அனுமதித்த பிறகு ஏவ வேலுவை பார்த்துவிட்டு திரும்பினர். ஏவ வேலு அவர்கள் சட்டம் நேருக்கு நேராக முதலமைச்சர் கேள்வி கேட்டார். அடுத்த நாளே இன்னைக்கு அவர் இங்க ரைடு பண்ணிருக்காரு. இதெல்லாம் எங்களுக்கு பார்த்து அழுத்து போன ஒண்ணு 50 வருஷமா. இதேபோல வாசலில் காத்திருந்த திமுக MP R ராசாவை அனுமதிக்க மறுத்த நிலையில் உரக்க சப்தமிட்டதால் ராசாவை மட்டும் உள்ளே அனுமதித்தனர். Honorable MP is coming. He is in the gate. Sir, துணை பொதுச் செயலாளர் you just open the door, sir. பர்மிஷன் உண்டா இல்லையான்னு கேட்டு வரணும். MP வந்திருக்காங்க உள்ள. நல்லா விசாரணை எல்லாம் முறைப்படி நடக்கிறதா என்று பார்ப்பதற்காக சென்றதாக வழக்கறிஞர் சரவணன் விளக்கம் அளித்தார். என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்டோம். அனுமதித்தார்கள். போய் அண்ணனை பார்த்துட்டு சரியான முறையில் தான் சென்று கொண்டிருக்கிறதா, சரியான ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா என்பதை பார்த்து இது பண்ணிட்டு திரும்பி வந்திருக்கோம். திருவண்ணாமலையில் உள்ள ஏவ வேலுவின் வீட்டிற்குள் துளையிடும் இயந்திரத்தை எடுத்துச் சென்ற போலீசார் ஒவ்வொரு அறையாக தீவிர ஆய்வு மேற்கொண்டனர்.
சோதனையின் முடிவில் இந்த முறைகேடு குறித்து இன்னும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்பு எகிரி உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.